நான் மீண்டும் சொல்லிக்கிறேன், தனியார் பள்ளிக்கூடங்கள் நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறீங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்பதை டிரான்ஸ்பரண்ட்டாக போட்டே ஆகணும். உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக போட்டிங்களா அப்படிங்கிறத நானும் செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது இந்த குழந்தைகளினுடைய, இந்த மாநிலத்தினுடைய மண்ணின் மகன்களின் மகள்களினுடைய வாழ்க்கை. அது வந்து நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக அது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னங்கிறத டிரான்ஸ்பரண்ட்டாக போட சொல்லி நான் உத்தரவு போட்டுட்டேன். அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். இல்லை போயிருக்கு. இல்ல புக்கெல்லாம் போயிருக்கு. ஒருவேளை அவங்களுக்கு புக்கு கிடைக்கலன்னா உடனடியாக அந்த புக்ஸை வந்து கொண்டு போய் சேர்ப்பதற்கான லாஜிஸ்டிக்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அதுவும் சரி செய்யப்படும். புக்கு போய் சேர்ந்துடும். அதான் சொன்னாங்க. அது நம்ம வந்து ஒரு புரோட்டோகால் இருக்கு, அதன்படி விரைந்து அந்த பணியிடங்கள் நிரப்பப்படும். ஆமா சார். அதாவதுங்க, நம்முடைய இருமொழி கொள்கையில் எந்த வகையிலையும் நம்ம வந்து மாற போகிறதே கிடையாது. இது வந்து ஒரு பிடிவாதமோ விதண்டாவாதமோ கிடையாது. இங்கே பிள்ளைகளுக்கு, இந்த நாட்டிற்கு, நம்முடைய கல்வி சூழலுக்கு அது தேவை. நாங்கள் வந்து தமிழ் மட்டும் தான் அப்படின்னு சொல்ல, அந்தந்த மற்ற மாநிலங்கள்லையும் அப்படி தான். அந்தந்த தாய்மொழியில் ஒரு குழந்தை வேகமாக கற்றுக்கொள்ள முடியும். சர்வதேச அளவில் கல்வி சார்ந்த நிபுணர்கள் சொல்வது அதுதான். ஒவ்வொரு குழந்தைக்கும் அந்தந்த குழந்தைக்கு அந்த தாய்மொழி மூலமாக தான் வேகமான கற்றலை, திறன் சார்ந்த கற்றலை நம்ம வந்து சாத்தியப்படுத்த முடியும். ஒரு குழந்தைகிட்ட வீட்டில் நம்ம எந்த மொழியில் பேசுகிறோமோ வகுப்பறையில் அந்த மொழியிலே பேசும் பொழுது அதோடைய சிந்திக்கும் ஓட்டம் வந்து சீராகும். நீங்கள் வகுப்பில் வேறு மொழியில் பேசுகிற பொழுது அதற்கு ஒரு வயசு தேவைப்படுகிறது. அப்போ உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்கு ஆங்கில மொழியை நம்ம பயன்படுத்துகிறோம். அதன் பிறகு அதில் பல்வேறு விஷயங்கள் இருக்குது. ஒரு 4-5 மேட்டரில் நம்ம வந்து கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. அதனால் இதை காரணம் காட்டி நாங்கள் வந்து ஃபண்டு தரமாட்டோம் என்று சொல்வது வந்து ஏற்புடையதல்ல. நிச்சயமாக இங்கோ அல்லது டெல்லிக்கோ சென்று கூட, நேரில் கூட சென்று நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். இதுதான் எங்கள் நிலைப்பாடு. தேங்க்யூ பிரதர். முக்கியமான கேள்வி. என்னுடைய குழந்தைகளுக்கு நான் தான் சொல்வேன், கல்வியில் வெல்வதை விட ஒரு பெரிய போதை கிடையாது. நீங்கள் கல்வியில் ஜெயிச்சா அப்பா அம்மாவுடைய வாழ்க்கை மாறும், வீட்டு சூழல் மாறும், நம்ம தலைமுறையே மாறும், வீடு மட்டும் கிடையாது, இந்த நாடே மாறும். அப்போ இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எப்படி, ஒரு பள்ளிக்கூடம் வர வழியில் இருக்கக்கூடிய பாதை, நம்மோடு பழகக்கூடிய சில நண்பர்கள் ஏதோ ஒரு வகையில் பண்ணுற இன்ஃப்ளூயன்ஸ், அல்லது நம்ம கண்ணால் பார்ப்பது, வாயால் நுகர்வது, காதால் கேட்பது, இதை போன்ற விஷயங்களில் நம்மளை வந்து பொல்யூட் பண்ணக்கூடிய விஷயங்கள், இதை விட்டு விலகி இருங்கள். உங்களுக்கு ஒருவேளை அப்படி யாராவது உங்களை வந்து அப்ரோச் பண்ணாங்கன்னா கூட உடனடியாக உங்கள் தலைமை ஆசிரியரிடம் நேரடியாக வந்து நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். எந்த வகையிலையும் நம்ம வந்து அதை டாலரேட் பண்ண மாட்டோம். 0 டாலரன்ஸ் ஆன் ட்ரக்ஸ். இந்த ஒவ்வொரு கேம்பஸுமே ஒரு ட்ரக் ஃப்ரீ கேம்பஸாக, இந்த கேம்பஸ்க்கு வர பாதையே நாங்கள் வந்து ரொம்ப ட்ரக் ஃப்ரீ ஸ்பேஸாக மாற்றுவதில் கண்ணும் கருத்துமா இருக்கிறோம். ஒருவேளை அப்படி எங்கள் குழந்தைகளுக்கு சொல்கிறேன், யாராவது உங்களை அப்ரோச் பண்ணால் கூட கவலையே படாதீங்க, ஸ்ட்ரைட்டாக வாங்க, HM கிட்ட சொல்லுங்கள், சம்மந்தப்பட்டவங்க அந்த இடத்துல இருக்கவே முடியும். அனைவருக்கும் கல்வி ஆரோக்கியமான கல்விமா. கல்வி என்பது வெறும் அதீத மூட நம்பிக்கைகளை மட்டும் கிடையாது, அறிவியல் சார்ந்ததாக இருக்கணும், திறன் சார்ந்த கல்வியாக இருக்கணும், திறமைகளை வளர்க்கக்கூடிய கல்வியாக இருக்கும். ஒரு குழந்தைக்கு ஆட வரும், பாட வரும், ஒரு குழந்தைக்கு பேச வரும், ஒரு குழந்தைக்கு தான் எழுத வரும். அப்போ ஆடவர குழந்தையை ஆடவும் பாடவும் பேசவும் அவர்களின் தனித்தன்மையை வளர்ப்பதற்குமான ஒரு கேட்டலிஸ்ட் தான் இந்த கேம்பஸ். கல்வி என்பது என்ன, வெறும் கட்டிடமா உபகரணமா கிடையாது. கல்வி என்பது இங்கே இருக்கக்கூடிய இந்த டீச்சர்ஸும் அந்த ஸ்டூடெண்ட்ஸும் அந்த கற்றலை, அந்த கல்வியை அந்த குழந்தைகளுக்கு தருவதற்கான அந்த டீச்சர்ஸ் வந்து அதை மட்டும் ஃபோக்கஸ் செய்வதற்கு அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தந்திருக்கிறோம். இப்போ அந்த மாணவர்கள் தரக்கூடிய அந்த பயிற்சிகளை வாங்கி உள்வாங்கி அவர்களினுடைய திறமை வளர்த்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு ஒரு என்ஹான்ஸ்டு ஒரு என்விரான்மெண்ட்டை தரும். ஒரு செடியில் ஒரு பூ பூக்கலன்னா அது அந்த செடியினுடைய பிரச்சனை கிடையாது, அந்த என்விரான்மெண்ட், அந்த சாயில், அந்த மேன்யூர், அந்த தட்பவெப்பம். ஒரு பிள்ளைக்கு ஒரு குழந்தைக்கு பாடம் வரல, படிக்க வரலன்னா அது குழந்தையினுடைய பிரச்சனையே கிடையாது. அதோட என்விரான்மெண்ட், குடும்ப சூழல், கல்வி சூழல், வகுப்பறை சூழல். அப்ப இந்த குடும்ப சூழலையும் கல்வி சூழலையும் வகுப்பறை சூழலையும் மேம்படுத்தி இந்த கல்வியை சமத்துவமான கல்வியா, எல்லோருக்குமான சமூக நீதி கல்வியா, எல்லோரையும் உள்ளடக்கிய கல்வியா, இன்க்ளூசிவா. இப்போ சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புள்ளி நடக்கும், என்ன உருவ கேள்வி நடக்கும், அந்த குழந்தையினுடைய ஒரு குழந்தைக்கு ஒரு தித்துப்பல் இருக்கும், ஒரு குழந்தையினுடைய நிறம், ஒரு குழந்தை எப்படி நம்ம வந்து உயர்கல்வியில் ரேகிங்கை அறவே ஒழித்தோமோ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அந்த பள்ளி கல்வியில் அந்த குழந்தையை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய போதையாக இருக்கட்டும், மற்ற பொல்யூட் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அனைத்தையும் கலைந்து ஒரே இலக்கு, உன்னத இலக்கு, அனைவருக்கும் கல்வி, அவருக்குமான கல்வியை நோக்கி நாங்கள் வந்து உடற்கல்வி உட்பட எல்லாத்தையும் சென்று சேர்வது தான் எங்களுடைய இலக்கு. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும்.
பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும் போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.